இன்னைக்கோட மெசேஜே வந்து இட் இஸ் அபவுட் பேரண்டிங். பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் நாட் அபவுட் பேரண்ட்ஸ். பேரண்டிங்னா என்னவா? டீச் யுவர் சில்ட்ரன் அபவுட் காட். நானும் என் வீட்டாரும் ஏன் கர்த்தரை சேவிக்கணும், ஏன் நாம் இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் there is always a choice. Either you can go this way or you can go towards God. Either you look at the world or you can look at the word of God. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம வந்து we chose life. நம்முடைய கிறிஸ்தவ ரட்சிப்பே இந்த காரியம் தான் பாருங்க. பிள்ளைகள் இடத்துல எப்படி நம்ம ஜீவனை பேச போகிறோம், எப்படி நாம் பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை சேவிக்கணும். இந்த சின்ன வயசுலேயே நாம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமா, என்னை பார்க்காத தேவனை பார்க்க. குடும்பத்தில் இந்த காரியத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வழிகள் வந்து இட் லீட்ஸ் யூ டு ஃபெயிலியர். ஆனால் தேவனுடைய வழிகள் உனக்கு ஜீவனும் சமாதானமும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களை இந்த சேனல் மூலமாய் ஒரு வீடியோ மூலமாய் உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து இந்த வீடியோக்குள்ளே செல்வோம். கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கான நன்றி தகப்பனே, பல்லவத்தில் நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரைக்குமா நான் இயேசு நாமத்தில் நம்ம சமூகத்தில் நிற்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே குடும்பத்தை குறித்த இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த சத்தியம் ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே விடுதலை ஆக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் இருக்கிறது வாசிக்கிறோமே தகப்பனே. இயேசு நாமத்தினாலே இதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் செழிக்கட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை வாழ்க்கையில் காணட்டும் தகப்பனே. எல்லா செழிப்பையும் எல்லா சுகத்தையும் காண முடியாது. நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாக ஒரு விமோச்சனத்தை, ஒரு விடுதலையை எல்லா குடும்பமும் காண முடியாது. நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரி இதுவே உங்களுக்கு சித்தமாக இருக்கிறபடி நான் நன்றி தகப்பனே. தேவரி உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையிலும் உமக்கே செலுத்துகிறோம். சேவரன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கடந்த சில வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்கள். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும், அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நோக்கத்துக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தின் மூலமாய், இந்த குடும்பம் என்கிற இந்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தில் சென்றடைகிறது பாருங்கள். தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் சென்றடைகிறது. அவர் அதுக்கான குடும்பத்தை ஃபார்ம் பண்ணுறார். ஆதியில் வந்து ஆதி ஆகமத்தில் வந்து தேவன் அதற்காகவே குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். அவருக்கென்று ஒரு குடும்பம் வேணும், அவருடைய சித்தமும் அவருடைய நன்மையும் இந்த உலகத்திற்கு போய் சேர வேணுன்ற நோக்கத்துக்காக அவருடைய சாயலாகவே அவர் வந்து இந்த குடும்பத்தை உண்டு பண்ணுகிறார் பாருங்கள். ஸோ இந்த காரியத்தை நம்ம அதிகமாக தியானிக்க நம்ம குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள் அகலும், நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி போகும். இந்த நம்மளுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் பாருங்கள். ஆமேன். அதுவே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அநேகர் எல்லார் வீட்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, என் வீட்லேயும் சரி, எல்லார் வீட்லேயும் இந்த வசனம் நம்ம கண்டிப்பாக நம்ம போர்டாக போட்டிருப்போம். நம்ம அது என்ன போர்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வசனத்தை வாசிப்போம். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்கள் வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அது ஒரு தொடர்ச்சியாய் நாம் இதை போய்த்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமான போதனையாக இருக்கிறது நம்முடைய இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் முதல் வீடியோவிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமான ஒரு வீடியோவாய் காணப்படும். இந்த வீடியோ மூலமாய் உங்களுடைய குடும்பங்கள் செழிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆமென், விசுவாசிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம செல்வோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஜாஷுவா புக் ஆஃப் ஜாஷுவா 24 சாப்டர் 24 வர்சஸ் 14 and 15. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ?
நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த கடைசி பாட்டை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இதை வந்து ஒரு வசன போர்டாக எல்லா இடத்துலையும் வச்சுருப்போம், ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்போம். எல்லா இடத்துலையும் இதை நம்ம ரெஃப்ளெக்டிங் இட் இன் அவர் ஹவுசஸ். அது என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். நானும் என் வீட்டாரும் ஏன் கர்த்தரையை சேவிக்கணும்? எதற்காக வந்து யோசுவா இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்? இந்த ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு தெரிந்து கொள்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தரை தெரிந்து கொள்கிறார். அவர் மாத்திரம் அல்ல, அவரும் அவருடைய வீட்டார் அனைவரையும் சேர்த்து சொல்கிறார் அவர். ஏன் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்? நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நாம் எல்லாரும் இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் பாருங்கள். ஆமென். ஸோ நம்ம இந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை நாம் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த வசனத்துக்கு உண்டான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன் வந்து என்ன நடந்தது? யோசுவா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பேசுவதற்கு, இல்லைன்னா விசுவாசிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு என்ன அவரை தூண்டியது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் நாமளும் அந்த ஸ்டாண்டில் நம்ம நிற்க முடியும் பாருங்க. ஆமீன். அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாங்க. பாடுகளுக்குள்ளாக சென்றார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எகிப்து தேசத்தில் ரொம்ப கடினமான காரியங்களை அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் குடும்பங்கள் கஷ்டப்பட்டது. அவர்கள் வந்து தேவ ஸ்ட்ரகிளிங். ஆமேன். அப்போ வந்து இயேசுவானவர் வந்து கர்த்தர் வந்து மோசையை அனுப்பி அவர்களை வந்து எகிப்து தேசத்துலேருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலம் தின்னுகிற ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு பாருங்க. ஸோ கொண்டு போய் சேர்க்குறது தான் அவரோட இன்டென்ட், அவருடைய சித்தமாக இருக்குது. என்னுடைய ஜனங்கள் நல்லா வாழணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருக்கணும். இதுதான் அவரோட விருப்பம், சித்தம், அவருடைய எண்ட் ரிசல்ட். அது வெறும் பரலோகம் மாத்திரம் இல்லை, இந்த நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஸோ நம்மளை வந்து பழைய காரியங்கள்லேருந்து நம்மளை ரட்சித்து நம்மளை வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார். இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். ஸோ ஓகே, கோயிங் பேக் டு மோசஸ். ஸோ மோசே வந்து அவர் போய் விடுவிச்சு, அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் விடுவிச்சு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு நிறைய சேலஞ்சஸ் பாருங்கள். இந்த மக்கள் வந்து, இந்த ஜனங்கள் வந்து அவருக்கு வந்து உடன்படவே இல்லை. அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும், மோசே என்ன சொன்னாரோ அதற்கு எதிர்த்து சென்றார்கள். தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினார்கள். அந்த அளவுக்கு அவங்க வந்து தேவர் ரிவோல்ட்டிங் ரெபெல்லிங் அகெயின்ஸ்ட் காட் அண்ட் மோசஸ். ஸோ இது வந்து கர்த்தருக்கு வந்து எரிச்சல் உண்டாக்குச்சான். அந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எகிப்து தேசத்தில் நாங்கள் வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இங்கே எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னோடனே அவர் வந்து காடையையும் பெஸ்ட் ஃபுட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் மன்னாவையும் அனுப்புகிறாரு. அதுக்கும் அவங்க சந்தோஷமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து கண்மலைகளை பிளந்து தண்ணீரை அனுப்புகிறாரு. அதுக்கும் அவங்க சந்தோஷமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சந்தோஷத்தை வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்தவே இல்லை. அவர் நன்றி உள்ளவர்களாய் காணப்படவே இல்லை. ஸோ அவர்கள் வாட் தட் மீன்ஸ் அப்படின்னா வந்து தேவர் ஸோ டிஸாட்டிஸ்ஃபைட் வித் காட். அவங்களுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு பெரிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருந்தது. இது வந்து தேவன் வந்து இவங்களுக்கு எவ்வளோ தான் பண்ணாலும் இவங்க வந்து ஸ்டில் தேர் டிஸாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எரிச்சல் ஆகிறார் பாருங்க. ஸோ அதனால் இது என்ன ஆகுது அப்படின்னா, இதோட இம்பேக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாதனால ஒரு ஹோல் ஜெனரேஷனே வந்து பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் போக முடியல. ஸோ அவங்களால ஏன் போக முடியல அப்படின்னா, ஏன்னா அவர்கள்கிட்ட வந்து விசுவாசம் இல்லை. அவர்கள் வந்து தேவனை முழுமையாய் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வந்து தேவனை எரிச்சல் உண்டாக்கினார்கள். ஸோ இந்த காரியங்கள் இந்த உள்ளே போகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் நீ எகிப்து தேசத்தில் இருக்கிற மாதிரி நீ வாழ முடியாது. ஸோ உனக்குன்னு ஒரு சில கட்டளைகளை கொடுக்குறேன். இது வந்து உன்னுடைய நன்மைக்காகவே நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஆல் ஃபார் யுவர் ஓன் குட். ஸோ அந்த தேசத்தில் வந்து நீ செழிப்பாய், சுகமாய், சந்தோஷமாய் நீ வாழலாம். அதனால் உனக்கு ஒரு சில கட்டளை கொடுக்குறேன். அவர்கள் என்ன சொல்லிக்கணும், நன்றி ஆண்டவரே, நாங்கள் வந்து எங்களால்
கட்டளைகள்லாம் எங்களால் மேக்ஸிமம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற முடிகிற அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் உங்களுடைய கிருபை எங்கள் கூட எப்பொழுதும் தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். இதெல்லாம் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். நாங்கள் எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ணிடுவோமாக்கும், அப்படி செஞ்சுருவோமாக்கும், இப்படி செஞ்சுருவோமாக்கும் நாங்கள். பட் தே ஃபெயில்டு மிசரபிளி. அதான் அங்கே காரியம் பாருங்கள். அங்கே வந்து தே ஃபெயில்டு. அவங்களால வந்து ஒரு அடி அதை வந்து 10 கட்டளைகள் கொடுத்தாரு. 10 கட்டளைகளில் எல்லா கட்டளைகளையும் ஃபெயில் ஆனாங்க. அவங்களால வந்து போகவே முடியல பாருங்கள். ஏன்னா அது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து காட் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து இட்ஸ் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். அதை நீங்கள் நம்மளால் மனுஷனால் மேட்ச் பண்ணவே முடியாது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு போயிட்டாங்க அவங்க. தே வெண்ட் தே குடன்ட் கெட் இன் டு தி ப்ராமிஸ்ட் லேண்ட். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வர முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்கள தவிர மிச்சம் உள்ள ஆட்கள்லாம் வந்து விசுவாசம் உள்ள ஆட்கள், விசுவாசம் உள்ள ஜனங்கள், அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வர்றாங்க பாருங்கள். ஸோ அப்போ யோசுவா வந்து வழிநடத்திட்டு வர்றாரு. மோசேக்கு அப்புறம் யோசுவா வழிநடத்திட்டு வர்றாரு. அவர் லீட் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வந்த உடனே அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. இஸ் காலிங் ஆல் தி எல்டர்ஸ் ஆஃப் த லேண்ட். கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் பழைய காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து நதிக்கு அது என்ன சொல்கிறாங்க, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ. அவங்க பிதாக்கள் வந்து இந்த மாதிரி அந்நிய தேவர்களையெல்லாம் சேவித்தார்கள். ஆனால் நீங்கள் அதெல்லாம் சேவிக்காமல் நீங்கள் வந்து கர்த்தரை மாத்திரமே நீங்கள் சேவிக்கணும்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு நிர்ணயம் பண்ணணும். சேவிப்பீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படிலாம் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹீ ஆல்வேஸ் ஹேட் அ சாய்ஸ். ஸோ நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஏமோரியரோட தேவர்களை சேவிக்கலாம், இல்லை இந்த உலகத்தின் ஏமோரியரோட தேவர்களை சேவிக்கலாம், இல்லைன்னா இந்த மற்ற தேவர்களை சேவிக்கலாம். அது போக தேவனையும் நாம் சேவிக்கலாம். இந்த சாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கு பாருங்கள். காட் இஸ் அ காட் ஆஃப் சாய்ஸஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஸோ நீங்கள் ஐதர் யூ கேன் கோ திஸ் வே ஆர் யூ கேன் கோ டுவர்ட்ஸ் காட். ஐதர் யூ லுக் அட் த வேர்ல்டு ஆர் யூ கேன் லுக் அட் த வேர்ட் ஆஃப் காட். எது சத்தியம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, தட் இஸ் வாட் இஸ் கோன் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஆமீன். ஸோ இந்த உலகத்தில் வந்து சொல்கிறாங்க, உனக்கு இன்னைக்கு கேன்சர் இருக்குது, நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஏற்கனவே ஆயிட்டீங்க. சிலுவையில் அவர் வந்து எல்லா காரியத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். உன்னுடைய நோயும் உன்னுடைய வியாதியும் சிலுவையில் தீர்க்கப்பட்டாகி விட்டது. நீ சுகமாக இருக்க வேண்டியவள். நீ வந்து இந்த வியாதியில் பட்டு கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஸோ நீங்கள் எதை விசுவாசிக்க போகிறீங்க? டாக்டர் சொல்கிறத விசுவாசிக்க போகிறீங்களா, இல்லை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்களா? ஏன்னா திஸ் சேஞ்சஸ் எவ்ரி திங். டாக்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தின்படி அவங்க கண்ணால் காணுகிற காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. நம்முடைய தேவன் காணாததை, காணப்படாததை அவர் வந்து காணுகிறதை போல் அழைக்கிற தேவன். ஆமேன். இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஸோ அவருக்கு தெரியும், இன்னும் அது இட் இஸ் நாட் மேனிஃபெஸ்டட், பட் இட் கேன் பி மேனிஃபெஸ்டட் இஃப் யூ ஆர் இன் ஃபெய்த். ஆமீன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவனை நம்ம சேவிக்கிறோம். அதனால் வேதத்தின்படி நம்ம பார்க்கணுன்னு யோசுவா விரும்புகிறார் பாரு. ஸோ இந்த சாய்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 30:19. இது ரொம்ப முக்கியமான ஒரு சாய்ஸ். இது வந்து மோசேக்கு வந்து ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு. அவர் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு பாருங்க ஜனங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவராய கர்த்தராய தேவன் என்ன சொல்கிறாரு, அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்றார். ஸோ வானத்தையும் பூமியும் சாட்சி வச்சு எதை செய்கிறாரா, நமக்கு ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு. ஆமென். உனக்கு முன்பதாக ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது.
ஸோ நீ வந்து நீ இதில் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள். எதை நீ தெரிந்து கொள்ளுகிறியோ அது உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும், உன் குடும்பத்தை நிர்ணயிக்கும். நீயும் உன் குடும்பமும் பிழைக்கணும் அப்படின்னா, உன் சந்ததியும் பிழைக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள்ளணும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவரே சொல்கிறாரு, நீயும் உன் சந்ததியும் நல்லா இருக்கிறதுக்கு நீ எதை தெரிந்து கொள்ளணுமா? நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ எதை தெரிந்து கொள்ளணும்? நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்றார் பாருங்க. ஆமென். ஸோ இதுதான் வந்து தேவன் நமக்கு முன்பதாக, இன்று நமக்கு முன்பாக நமக்கு வைக்கிற ஒரு சாய்ஸ் பாருங்க. நம்முடைய கிறிஸ்தவ ரட்சிப்பே இந்த காரியம் தான் பாருங்க. நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நமக்கு முன்பதாக there is always life and death. நாம் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இயேசுவானவர் யாருன்னு தெரியாதனால we never looked at life. We were always running towards death. ஆமென். ஸோ நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? சாபத்தையும், இன்னொன்று என்னது, மரணத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம், நம்ம சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ நமக்குள்ளே நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி, நீயும் உன் சந்ததியும் ரட்சிக்கப்படும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். இட் இஸ் ஆக்சுவலி சேயிங் நீயும் உன்னுடைய குடும்பமும் பிழைக்கணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா சூஸ் ஜீசஸ். ஏன் ஜீவன் தெரிந்து கொள்ளுன்றதை வந்து நான் இயேசுவை தெரிந்து கொள்வது சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஜீவன்னா வேறு ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். இந்த புதிய உடன்படிக்கையில், இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? we are actually choosing life. தேவன் நம்மளுக்கு நிர்ணயம் பண்ண காரியம் லைஃப் தான். ஸோ அந்த லைஃபை நம்ம சூஸ் பண்ணுகிறோம், அந்த ஜீவனை நம்ம சூஸ் பண்ணுகிறோம். இயேசுவானவரை எடுத்து நம்ம இருதயத்தில் வைக்கிறோம். நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சாபத்தையும் மரணத்தையும் எடுத்து வெளியில் போட்டுவிட்டு தேவன் எனக்காக நிர்ணயம் பண்ணியிருக்கிற ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்து என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன். ஆமென். ஸோ திஸ் இஸ் த சாய்ஸ் தட் யூ ஆர் மேட் டுடே when you were saved. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு இயேசுவானவர் வேணும், எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு மரணம் வேணாம், எனக்கு இந்த உலகம் வேணாம், எனக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும்னு நீங்கள் இன்றைக்கி நிர்ணயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். வாயை திறந்து என்ன செய்யணுமா? அறிக்கையணுமா? இயேசுவே, நீரே என்னுடைய இரட்சகர், என்னுடைய இருதயத்தில் வாங்க, நீர் எனக்காக என்னுடைய பாவங்களை எனக்காக சிலுவையில் நீர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக நீர் மரித்து உயிரோடு எழும்பினீர் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். இதை மாத்திரம் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆமேன். அறிக்கை செய்து விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமேன். ஸோ அந்த ரட்சிக்கப்படுறது என்ன செய்யுது அப்படின்னா ஜீவனை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. பாருங்கள், நமக்குள்ளாக இயேசு வரும்போது அவர் மாத்திரம் வரல, அவர் வந்து ஜீவனாகவே இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? பிசாசானவன் என்ன சொல்கிறாரு? அவன் திருடன் கொல்லம் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன்னு சொல்கிறார். ஆமேன். இஸ் கிவிங் அஸ் அன் abundant லைஃப். அவர் அதுக்காக தான் வந்திருக்கிறார். ஸோ அவர் வந்திருக்கிறாருன்னா நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடுகிறது. ஆமேன். ஸோ உங்களுக்குள்ளே இன்றைக்கி ஏதாவது ஒரு நோய் இருக்கோ, வியாதி இருக்கோ அப்படின்னு உங்ககிட்ட டாக்டர் சொல்கிறார் அப்படின்னா அது வந்து இட் மே பி எ ஃபேக்ட். அது வந்து கண்ணால் காணுகிறவர்களுக்கு வந்து அது ஒரு ஃபேக்டாக தெரியலாம். ஆனால் அது சத்தியம் அல்ல. அது சத்தியமே அல்ல. ஆனால் சத்தியம் என்ன சொல்கிறது? உங்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வேறு யாரும் இல்லை, இயேசு. அந்த இயேசுவானவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அங்கே சாபத்துக்கும் வேலை இல்லை, நோய்க்கும் வேலை இல்லை, அதே மாதிரி மரணத்துக்கும் வேலை இல்லை. அங்கே ஜீவன் மாத்திரமே, பெருக்கெடுத்து ஓடுகிற ஜீவன் உங்கள் குடும்பத்தில் என்று இருக்கிறது. ஆமேன். ஸோ இந்த காரியத்தை நாம் நல்லா தியானிக்கணும். பாருங்கள், எனக்குள்ளாக இதை நீங்கள் தியானிங்க. எனக்குள்ளாக என்ன இருக்கிறது? எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. எனக்குள்ளாக சாபமோ மரணத்துக்கு உண்டான காரியமோ எதுவுமே கிடையாது. எனக்குள்ளாக பெருக்கத்துக்கு உண்டான காரியம்,
ஆசீர்வாதத்துக்கு உண்டான காரியம், ஜீவனுக்கு உண்டான காரியம். ஜீவன்னா வந்து வெறும் லைஃப்னா வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த ஃபிசிக்கல் லைஃப். அது மாத்திரம் கிடையாது. தொடுகிற இடத்துலலாம் ஜீவன். நம்ம போகிற இடத்துலலாம் ஜீவன். எல்லா இடத்துலையும் வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் லைஃப் இன் தட். நம்ம போய் ஒரு ஒரு இடத்துல நம்ம கை வைக்கிறோம், ஒரு பிஸ்னஸில் நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா அது பெருகுது பாருங்க. அது எப்படி பெருகுது? இட் இஸ் பிகாஸ் த லைஃப் யூ ஸ்போக் ஆன் தட். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி காரியங்கள், செத்து போன காரியங்கள் இருக்குமானால் அதை பார்த்து ஜீவனை பேசுங்கள். இயேசு நாமத்தினால எனக்குள்ளார இருக்கிற ஜீவனை நான் பேசுகிறேன். இயேசு நாமத்தினால இந்த செத்து போன காரியம் அதற்கு ஜீவன் உண்டாகட்டும். அதற்குள்ளாக இயேசு நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும். ஆமேன். உங்களால் அதை செய்ய முடியும். அது நீங்கள் பேசுவீர்களானால் அங்கே ஜீவன் உண்டாகும். கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். ஓகே. ஸோ இந்த ஜீவன் வந்து நமக்கு உண்டாயிருக்கிறது பாருங்க. ஸோ நம்ம ரட்சிக்கப்படும் போது நாம் வந்து வி சோஸ் லைஃப். ஆமேன். ஸோ அதனால் இந்த ஜீவன் நமக்குள்ளாக உண்டாயிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேணும். நாம் அனுதினமும் அதை நம்ப வேணும் பாருங்க. நம்ம ஓகே, இப்போ குடும்பத்தில் இந்த காரியத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஜீவன் இருக்குது பாருங்கள். நம்ம குடும்பத்துலேயும் வி ஆர் சூஸிங் லைஃப் பிஃபோர் த வேர்ல்டு. ஓகே, இது வந்து யோசுவா சொன்னது மாதிரி, இது நாம் வந்து யோசுவா சொன்னது மாதிரி அவருக்கு மாத்திரம் இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால். ஸோ இன்னைக்கோட மெசேஜே வந்து இட் இஸ் அபவுட் பேரண்டிங். ஸோ வீட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ ஸ்பவுஸையும் உங்களுடைய துணையையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்லணும். ஆமீன். ஒரு புருஷனோ ஸ்திரீயோ, குடும்பத்தில் வந்து புருஷனோ ஒய்ஃபோ, இவங்க 2 பேரும் எப்படி அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நானும் என்னுடைய வீட்டாரும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் தேவனை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம். வாட் தட் மீன்ஸ் அப்படின்னா, நானும் என்னுடைய வீட்டாரும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஜீவனை மாத்திரம் தான் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் சாபத்தை பார்க்க மாட்டோம். We have chosen life in our family. We will always speak life. We will always go with life. ஆமேன். அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது பாருங்கள். அதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஆமேன். உங்களுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து ரட்சிக்கப்படும் போதே நீங்கள் வந்து யூ ஹவ் சோசன் லைஃப். ஸோ அந்த லைஃபை வந்து நீங்கள் எடுத்து அதை விசுவாசித்து எல்லா காரியத்துலையும், குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு 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 பிளவு ஏற்படுது அப்படின்னா அங்கே வந்து ஜீவனை பேசுங்க. ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகளை பேச வேணும் பாருங்கள். ஸோ அதுதான் அது ஜீவனை பேசுவது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் பேசணும். அதுதான் ஜீவனை பேசுவது. ஆமேன். ஸோ இப்போ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பதில் வந்து, ஸோ நாம் வந்து ஜீவனை நம்ம பேசி பிளவுகளை சரி பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இதில் முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. என்னோடய வீட்டாரில் வந்து பிள்ளைகள் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறார்கள். ஸோ பிள்ளைகள் இடத்துல எப்படி நம்ம ஜீவனை பேச போகிறோம், எப்படி வந்து நாம் பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை சேவிக்கணும். ஆமீன். அது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை சேவிப்போம்? வாரம் சபைக்கு போகிறது மாத்திரம் இல்லை, வாரம் சண்டே கிளாஸ் போகிறது மாத்திரம் இல்லை, சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறது மாத்திரம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இட் இஸ் வெரி மேண்டேட்ரி. ஓகே, அதெல்லாம் இல்லை நான் சொல்லவே இல்லை. பட் அதோட ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள். நம்ம சர்ச்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி உள்ள 5-6 நாள் அந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ கர்த்தரை எப்படி சேவிப்பது என்பதை பிள்ளைகள் இடத்துல நாம் எடுத்து சொல்லணும் பாருங்கள். ஆமேன். ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய. உபாகமம் 6:7 முதல் 9 முடிய. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார் பாருங்க. எப்படி நீங்கள் வந்து இந்த ஜீவனை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் கடைபிடித்து இதன்படி வாழ்க்கையில் செலுத்தணும், உங்களுடைய குடும்பத்தில் எப்படி நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எவைகளை? தேவனுடைய வார்த்தையை. முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளை சொல்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள்னு சொல்லும்போது, புதிய உடன்படிக்கையில் வந்து தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, நம்மளுக்கு இருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கிற நல்ல வார்த்தைகளை எடுத்து கர்த்தர் செய்த காரியங்களை, கர்த்தருடைய மகத்துவத்தை, கர்த்தர் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், எப்படி வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற அந்த டீச்சிங்கை நீ என்ன பண்ணணுமா,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, வெறும் போதித்து கிடையாது, வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது மாத்திரம் இல்லை, கருத்தாய் போதிக்கணும். அது என்ன சொல்ல வருது, அது என்ன காரியம், எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும் பாருங்கள். அதாவது எப்படின்னா, எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து அப்படியே ஒப்பிக்கிறது இல்லை. ஆமீன். ஸோ இதை நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி செய்யாது, அப்படி செய்யாதுன்னெலாம் பைபிள் இருக்குது. ஆனால் ஏன் அப்படி சொல்லியிருக்கு, ஏன் அப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்யுது, 10 கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பாலைவனத்துலையும் அவர்கள் அந்த அந்த தேசத்தில் போய் கஷ்டப்படும் போது கண்டதை எடுத்து அங்கே இருக்கிறத சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, இது அன்க்ளீன், இது க்ளீன். இது எதுக்கு? உன்னுடைய சுகத்திற்காக, உன்னுடைய நன்மைக்காக, நீ நீடிய நீடிய நாள், நீ நீடிய ஆயுசோடு இருக்கணுன்றதுக்காக. ஆமேன். ஸோ இந்த காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எடுத்து கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா? கருத்தாய் நீ போதிக்கணுமா? ஆமேன். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, வீட்டில் நான் ஸ்டாப்பாக டாக்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆமேன். இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தை பற்றி நம்ம பேசலாம், எல்லாம் செய்யலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் ஷுட் ஆல்வேஸ் பி அபவுட் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆமேன். அவருடைய படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் டாக் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேன். இதை தான் டீச் பண்ணோம் இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கையின் மேல். ஸோ இங்கே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. இந்த பேண்டில் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? இங்கெல்லாம் பேண்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி பேண்ட் வாங்கி நம்ம எது கட்டுறோம், அந்த வார்த்தையை எப்பயுமே நம்ம பார்க்குறோம். அதில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஸோ வார்த்தையை பார்க்குறோம். ஆமேன். அவருக்குள்ளாக நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார் அப்படின்றதெல்லாம் அந்த வார்த்தை அதில் இருக்குது. ஸோ அவன் எப்பயுமே அதை பார்க்கணுன்றார். அவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அதை பார்க்கணுன்றார். ஸோ அவனுடைய ரூம்லேயும் சரி, அவனுடைய பேண்ட்லையும் சரி, அவனுடைய ஷர்ட்லேயோ இல்லை கண்களுக்கு அதை சொல்கிறாரு, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுள். கண்களுக்கு எப்பயுமே பார்த்து கொண்டே இருக்கணுமா? அதனால தான் வீட்டில் நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறோம், இல்லாட்டினா அந்த அந்த பிளாங்க்ஸ் போடுறோம். இந்த மாதிரி தேவனுடைய வசனத்தை அங்கங்கே நம்ம மாட்டி வைக்கிறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம கண்கள் ஒருபோதும் அதை விட்டு விலகாமல் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். இதைத்தான் நாம் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும் பாருங்கள். அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எதை நம்ம எழுதி போட்டிருக்கிறோம் நம்ம வீட்டு வாசல்களையும் நிலையிலையும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் ஜீவனையே தெரிந்து கொள்வோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஜீவனுக்குண்டான வார்த்தைகளே நாங்கள் பேசுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் நன்மையவே தெரிந்து கொள்வோம். ஆமேன். ஸோ இந்த காரியத்தை நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா பாருங்கள். இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகரியாய் வைத்து. ஆமேன். ஸோ இதையும் பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறார். இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்காங்க. ஈ ஷால் டீச் தெம் யுவர் சில்ட்ரன் ஸ்பீக்கிங் ஆஃப் தெம் வென் thou sitteth in thine house and when thou walkest by the way, when you lie down and when you rise up. ஸோ கீழே படுத்திருக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் எல்லா நேரத்துலையும் ஜஸ்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் டீச் சில்ட்ரன் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இதில் முக்கியமான ஒரு காரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, எதை நம்ம பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசணும். அவருடைய வார்த்தையை குறித்த அந்த வெளிப்பாட்டை மாத்திரம் நம்ம பேசணும் பாருங்கள். பேரண்டிங், இதனால் எழுதி வச்சுக்கோங்க, ரைட் இட் சம்வேர். பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் த பேரண்ட்ஸ். ஆமீன். பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் யூ. நான் ஒரு புருஷனுக்கோ ஒரு ஸ்திரீக்கோ புருஷிக்கோ நான் இதை நேராக பார்த்து நான் சொல்கிறேன். பேரண்டிங் என்பது இல்லைனா பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை நம்ம வளர்த்து கொண்டு வருவது என்பது இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் அபவுட் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஆமீன். நல்லா எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேரண்டிங்கில் நீங்கள் நான் அப்படி இருந்தேன் சின்ன வயசில், என்னை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணு, என்னை மாதிரி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. அது பேரண்டிங் இல்லை. பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்ப்பது அப்படி இல்லை. ஆமீன். பேரண்டிங்னா என்னவா? டீச் யுவர் சில்ட்ரன் அபவுட் காட். டீச் யுவர் சில்ட்ரன் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் அவர்கள்ட்ட பேசுங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ், நாம் பெற்றோர் we are not perfect. யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க.
நானும் பெர்ஃபெக்ட் இல்லை, நீங்களும் பெர்ஃபெக்ட் இல்லை. பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து வளர்ந்துச்சுன்னா இம்பெர்ஃபெக்டாக தான் வளருங்க. ஆமென். ஸோ இந்த சின்ன வயசுலேயே நாம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமா, என்னை பார்க்காத தேவனை பார், என்னை பார்க்காத இந்த வார்த்தையை பார், இந்த வார்த்தையை பார். ஆமென். இந்த வார்த்தை தான் உனக்கு வழிகாட்டுமே தவிர நான் வந்து உன்னை வழிகாட்ட முடியாது. ஏன்னா என்னுடைய வழிகள் வந்து இட் லீட்ஸ் யூ டு ஃபெயிலியர். ஆனால் தேவனுடைய வழிகள் உனக்கு ஜீவனும் சமாதானமுமா. ஆமென். இந்த காரியத்தை நல்லா மனதில் பகிர்ந்து கொள்வோம், பகிர்ந்து வச்சுக்கொள்வோம். ஸோ அடுத்ததாக ரெண்டு காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்த காரியத்தை திரும்ப நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் ஆசீர்வாதத்தையே தெரிந்து கொள்வோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஜீவனையே தெரிந்து கொள்வோம். அந்த ஜீவனை வைத்து என்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய குடும்பத்தை நான் பெருக்குவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த காரியத்தை ஆம் என்றும் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஆமென். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்மளை வளர்ப்பது, it is not about the parents, it is not about you, it is not about the mom, it is not about the dad, it is about God. It is about God and God's word only. நீங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கணும். வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதுன்ற வெளிப்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறத கற்றுக்கொள்ளுங்க. அதற்கு முன்பதாக உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், நம்மளுக்கு அந்த அறிவு இருக்கணும். பாருங்கள், நாம் வந்து இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறன்றதை நம்ம கற்றுக்கொண்டால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் நான் சபைக்கு போகிறோம். சபையில் வந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்ம கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் கொஸ்டினபிள். நம்ம எதுக்காக சபைக்கு போகிறோம்? அப்புறம் சபைக்கு போகிறதே வந்து நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்றதை காண்பிப்பதற்கே நம்ம சபைக்கு போய் நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். ஆமென். அதைத்தான் நாம் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்மளை கற்றுக் கொடுக்கல, நம்மளோட வழிகளை கற்றுக் கொடுக்கல, நாம் எவ்வளோ பெரிய பிஸ்தான்னு கற்றுக் கொடுக்கல, நாம் எவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு கற்றுக் கொடுக்கல. நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல, நாம் யாரும் வந்து பர்ஃபெக்டானவர்கள் அல்ல. புருஷனும் சரி, ஸ்திரீயும் சரி, புருஷனும் சரி, தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். ஆமென். நாம் பர்ஃபெக்ட் இல்லை, பட் காட் இஸ். பட் கர்த்தர் வந்து இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஆமென். அவருடைய வழிகள் எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ அதனால் நம்ம அதை மாத்திரம் பார்ப்போம், அதை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறும் பாருங்கள். ஆமென். நம்முடைய குடும்ப வாழ்க்கை மாறும். நீங்கள் தேவனை சேவிக்க ஆரம்பிக்க நீங்கள் வந்து ஜீவனை தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஜீவனை கற்றுக் கொடுக்க வார்த்தையை கற்றுக் கொடுக்க நம்முடைய குடும்பங்கள் பயங்கரமாக ஒரு பெரிய டைனாமிக்ஸ் மாறுது பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வி ஆல்வேஸ் கான்வர்ஸ் ஆன் ஜீசஸ், வி ஆல்வேஸ் கான்வர்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும். அது என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் என்ன நன்மையை கொடுக்குது. நம்முடைய பிள்ளைகள் வந்து ஏதோ தடுமாறிட்டாங்க, டெஸ்ட்டில் கம்மியாக வாங்கிட்டாங்க அப்படின்னா கவலைப்படாத. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு ஞானமாக இருக்கிறார். நீ அவரை மாத்திரம் நம்பு, இதை ஈஸியாக நீ வின் பண்ணிடலாம் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை பற்றியே பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதே பேசுங்க. அவனை அடிக்கிறது தீர்வு கிடையாது, பட் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது தான் அதுக்கு தீர்வு. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.